ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. நம்ம காதல் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா? அப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கரிகாலன் அர்ஜுன் கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டு, மணமேடையில் போய் உட்கார முடியுமா முடியாதா? ஸ்வேதா கழுத்தில் நீ தாலி கட்டி தான் ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஸ்வேதா நீ அவள் கழுத்தில் தாலி கட்டுவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெளியே எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிற நீ? ஸ்வேதாக்கு என்னடா குறைச்சல்? அவளை விட ஒரு நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு கிடைப்பாங்களா யாராவது? இல்லை உனக்கு தான் அவளை விட ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருவாளா? நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஒரு அவமானம் நடக்கும்போது நம்ம தானே கை கொடுத்து தூக்கி விடணும். இப்போ நீயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் ஸ்வேதாவை வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? சொன்னோடனே அர்ஜுன் அம்மா சொல்கிறாங்க, என்னங்க ஃபஸ்ட்டு அவன் மனசில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம், அவனை கொஞ்சம் பேச விடுங்க அப்படின்னு சொன்னோடனே கரிகாலன் திரும்பிட்டு குறைச்சி பார்த்துட்டு, என்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? என்ன எனக்கு தெரியாமல் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் கூட்டு கலவணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இங்கே நடக்கிறத பார்த்தா எதுவுமே எனக்கு சரியாக படலை. நீ ஃபஸ்ட்டு வெளியே வா. அர்ஜுன் கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஹாலில் நிற்க வைக்கிறாரு. பாரு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் நீ வருவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பார்த்துட்டு இருக்காங்க பாரு. இவங்க எல்லாத்தா முன்னாடியும் என்னை அவமானப்படுத்த போறியா? அப்பா நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். என் பசங்க என் வார்த்தையை மீற மாட்டாங்கன்னு இந்த சபையில் நின்று சொல்லியிருக்கேன். நான் வார்த்தையை காப்பாற்றுறதும் உன் கையில் தான் இருக்குது. உடனே அர்ஜுன் இருந்துட்டு, அப்பா இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்ப்பா. ஆனால் ஸ்வேதா மட்டும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. நிச்சயமாக என்னால் முடியாதுப்பா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கப்பா. என்னடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கள்ளத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டோடனே மண்டபத்தில் இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஈஸ்வரி அங்கேருந்து ஓடி வந்து, டேய் என்னடாச்சு, எல்லாரும் பார்க்குறாங்கடா, ஏன்டா அர்ஜுனை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு என்ன பைத்தியம் கிறுக்கேது பிடிச்சிக்கிச்சா? எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லைம்மா, இதுக்கு எங்கேயோ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னடா என்ன முடிவு தெரியணும் உனக்கு? இவன் என்ன சொல்கிறான் கேளுங்கம்மா. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வரி அர்ஜுனை ஷாக்காக முறைச்சிக்கிட்டே, என்னடா சொன்ன? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னியா? சொன்னியா அப்படி? ஆமாம் பாட்டி, என்னால் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது உன்னால்? பாட்டி எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பாட்டி. அதுதான் ஏன்னு கேட்குறேன். நான் என்னன்னு சொல்கிறது, நான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் பாட்டி சொன்னோடனே ஈஸ்வரி கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் டக்குன்னு அர்ஜுன் கன்னத்தில் மூணாவதாக ஒரு அறை விடுறாங்க. ஏன் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம மது நிற்கிறாங்க முன்னாடி. மது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ இவன் என்ன நம்மளே போட்டு கொடுத்துருவான் போலையே, என்ன இப்படி பண்ணுறான், நம்ம இவனை லவ் பண்ணலன்னு சொல்லியும் எந்த தைரியத்தில் இவன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான், இன்னும் 4 அறை கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு மது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கார்த்திக் உடனே, டேய் நான் அப்போவே ஓடி போய்டுன்னு சொன்னேன், கேட்டியா? இதெல்லாம் தேவையாடையா உனக்கு? பாரு நீ லவ் பண்ணுற பொண்ணு எப்படி நீ அடி வாங்குறத பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குன்னு. அவங்க அம்மா அங்கேருந்து ரூம்லேருந்து வந்து, அர்ஜுன் என்னப்பா ஆச்சு, இன்னும் நீ ரெடி ஆகலையா அப்படின்னு சொன்ன உடனே கூட்டத்திலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையாம்மா, அவர் வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம்மா. இதை காதில் கேட்டுக்கிட்டு உடனே வெளியே வராங்க ஸ்வேதா அவங்க அம்மா. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை அநியாயமாக இப்படி போயிடுச்சு, இனிமேல் யார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மாற்றி என் பொண்ணை மணவரையிலேருந்து இந்த கோலத்தில் நிற்க வச்சுட்டாங்களே, எல்லாம் ஒன்னால தானே. பார்த்து வச்ச மாப்பிள்ளை ஓடி போயிட்டான். என் 3 பசங்க எது சொன்னாலும் கேட்பானுங்க சொன்னியே, இப்போ பாத்தியா? பொண்ணு வாழ்க்கையே அவ்வளோதான் போச்சு. இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? என் பொண்ணு வாழ்க்கையை அநியாயமாக இப்படி அழிச்சிட்டியே நீ அப்படின்னு கரிகாலனை பார்த்து கத்துறாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ அர்ஜுன் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டுவான். ஏய் அர்ஜுன், மணமேடைக்கு போய் உட்காருப்போ. இந்த பாட்டி சொல்கிறேன், போய் உட்கார்றா. பாட்டி நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க பாட்டி. எனக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ண கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை பாட்டி, ஏன் என்னை இப்படி கம்பல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஈஸ்வரி இருந்துட்டு, இப்போ நீ இந்த பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு போய் உட்காரல, என்னை உயிரோடையே பார்க்க முடியாது. உனக்கு நான் வேணுமா வேணாமா? நான் வேணும்னா மணமேடையில் போய் உட்காரு, இல்லைன்னா நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்துட்டு உடனே, அம்மா அவனுக்காக நீங்கள் ஏம்மா சாகணும்? இன்னைக்கு அவனா நாம்பலான்னு பார்த்துருவோம். கார்த்தி அவளை கூட்டிகிட்டு வாடா நீ. ஸ்வேதா நீ போய் உட்காருமா மேடையில் அப்படின்னு சொல்லி கரிகாலன் அர்ஜுனோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் மணமேடையில் உட்கார வச்சிடறாரு. மாலையும் போட்டுடுறாங்க. உடனே ஐயோ இவங்க கிட்ட இருந்து எப்படி தான் நான் தப்பிக்க போகிறேனோ தெரியலையே,
பேசாமல் கார்த்தி சொன்னப்பவே இங்கேருந்து போயிருந்தா கூட இதுலேருந்து செப்பிரிச்சிருக்கலாம் போல். இந்த ஸ்வேதாவை நான் சும்மாவே விடமாட்டேன். நான் சொன்னப்பவே அப்பா கிட்ட சொல்லியிருந்தா தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. அம்மா கரிகாலனை தனியாக கூப்பிட்டு, என்னங்க நம்ம பையன் பாவுங்க, அவனோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடக்கூடாதுங்க, பேசாமல் அவன் யாரை விரும்புகிறான்னு கேட்டு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க அப்படின்னு சொன்ன உடனே கரிகாலன் கோவமா, ஏய் நீ யார்கிட்ட பேசுகிற என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு என்ன மூளைக்கு இது கெட்டு போச்சா என்ன? அவன்தான் சின்ன பையன் ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீயும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற என்ன? உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்துட்டுருக்கா? இல்லை உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்துட்டுருக்கா? இதுக்கு நீயும் உடந்தையா அப்படின்னு கேட்டோடனே, ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன் இல்லையா? பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க காலம் ஃபுல்லாக எப்படிங்க சந்தோஷமாக இருப்பாங்க? பெற்றவங்க நம்மளே புரிஞ்சிக்கலனா எப்படிங்க? அவன் கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன? அதான் நம்ம மூத்த பையன் ஆதவன் இருக்கான்ல, அவனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். இவன் தானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். முறைப்படி பார்த்தா அவன் தாங்க பெரிய பையன். ஸ்வேதாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நியாயமும் கூட. இப்போ ஸ்வேதா கிட்ட இனி யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஆதவனையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாங்க அப்படின்னு சொன்னோடனே கரிகாலன் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா நீ? உனக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்தது? இத்தனை நாளாக நீ இப்படி இல்லையே. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதை செய்யி இதை செய்யின்னு நீ எனக்கு சொல்லாத, புரிஞ்சுதா? போ வெளியே போ, ஃபஸ்ட்டு கல்யாண வேலையை பாரு. ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேளுங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரிகாலன் கதவை திறந்து வெளியே போயிடுறாரு. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், இல்லாட்டினா நம்ம பையன் கல்யாணம் நடந்துட்டா அவன் நம்ம கண்ணு முன்னாடியே அவன் வாழ்க்கை வீணாக போகிறத என்னால் கண்டிப்பாக பார்த்துட்ருக்க முடியாது. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஒரு அம்மாவாக இருந்து என் பிள்ளையோட ஆசையை என்னால் நிறைவேற்றி வைக்கவே முடியல. நான்லாம் ஒரு அம்மாவாச்சு. சரி உள்ளே இருந்துட்டு சரண்யா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்களும் வெளியே போய் தயங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இல்லை மணமேடையில் உட்காந்துருக்க நம்ம அர்ஜுன் மதுவையும் ஸ்வேதாவையும் மாற்றி பார்த்துட்டே இருக்காரு. அர்ஜுன் மதுவையே பார்த்துட்ருக்கிறத ஈஸ்வரி பார்த்துட்றாங்க. ஆனால் மது என்னமோ சிரிச்சிட்டே தான் நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், ஸ்வேதா நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த அறையெல்லாம் நமக்கு விழ வேண்டியது, தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஜுன் பாவம், நீதான் கடவுளே அவனை ஸ்வேதா கிட்டேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. கெட்டி மேளம்னு சொல்லி தாலியை எடுத்து ஸ்வேதா கழுத்தில் வைக்கிறாரு. அப்போ தான் ஆதவன் வெளியே இருந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அர்ஜுன் தாலியை கழுத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் குடுகுடுன்னு படிக்கட்டில் இருந்து இறங்கி வந்து மது கழுத்தில் தாலி கட்டிடுறாரு. வந்துட்டு ஏய் என்ன பண்ணுற, விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.